அட, இவ்ளோ டேஸ்டியான சிக்கன் மிளகு குழம்பு நீங்க லைஃப்லயே சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. இது என்னோட பாட்டியோட ஒன் ஆஃப் தி சீக்ரெட் சிக்கன் குழம்பு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 50 ml நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் சிறுகடுகு வெந்தயம் போட்டு கடுகு வெடிஞ்சதும் கருவேப்பிலைய போட்டு சின்ன வெங்காயம் 150 கிராம் சேர்த்து லேசா வெங்காயம் வதங்கினதும் வரமிளகாய் தட்டிய 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதும் நாம சுத்தமா கழுவி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை சேர்த்து இதோட நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததும் 4 ஸ்பூன் குழம்பு பொடியை சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து விடுங்க. இதோட 2 கப் கெட்டியான புளிக்கரிசல் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட வெந்தய பொடி 1 ஸ்பூன் சேர்த்து குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டேஸ்ட் எக்ஸாக்டா மீட் குழம்பு மாதிரியே இருக்குங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது 3 சில் முத்தலான தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய் போட்டு தண்ணி விடாம மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு குழம்போட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இப்ப உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்ச முட்டைய குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்ப குழம்பு தண்ணி பதத்துல இருக்கு. சோ இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு கெட்டியானதும் குக்கரை மூடி 1 விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்ல வச்சிடுங்க. பிரஷர் போனதும் குக்கரோட விசில் எடுத்துட்டு குக்கரை திறந்தீங்கன்னா நாம ஆட் பண்ண ஆயில் பிரிஞ்சு மேலே பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குங்க. இதோட நாம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த சிக்கன் மிளகு குழம்பு சுட சுட ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இந்த சிக்கன் குழம்பு செய்யும் போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே என்ன குழம்புமா வச்சிருக்குன்னு கேக்குற அளவுக்கு அவ்வளவு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க இந்த சிக்கன் மிளகு குழம்பு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.